வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை அருள் நிறைந்த லார்ட் முருகன் பெருமானின் ஒரு அழகான கதை. இந்த கதை நமக்கு தைரியம், நல்ல மனம், கருணை ஆகியவற்றின் அர்த்தத்தை சொல்லும். வாங்க கதைக்குள் போவோம். திறந்த புத்தகம் கதை. ஒரு காலத்தில் உலகத்தில் சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெரிய சக்தி பெற்றவன். ஆனால் அந்த சக்தியை நல்லதற்கு பயன்படுத்தவில்லை. அவன் தேவர்களையும் மக்களையும் கஷ்டப்படுத்த ஆரம்பித்தான். தேவர்கள் பயந்து சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டார்கள். அப்போது சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணிலிருந்து தீப்பொறிகள் வெளியேறின. அந்த தீப்பொறிகள் 6 ஆகி சரவண பொய்கை என்ற புனித நீரில் விழுந்தன. அந்த தீப்பொறிகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். பிறகு பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்தார். அப்படித்தான் பிறந்தார் ஆறுமுகன் முருகன். முருகன் சிறு வயதிலேயே அறிவு, தைரியம், கருணை ஆகியவற்றால் எல்லோரையும் கவர்ந்தார். ஒரு நாள் தேவர்கள் முருகனை பார்த்து, சூரபத்மன் எங்களை கஷ்டப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். அதை கேட்ட முருகன், கவலைப்படாதீர்கள், நான் அவனை தோற்கடிப்பேன் என்றார். பார்வதி தேவி தனது மகனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வேல் கொடுத்தார். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி போருக்கு சென்றார். போர் பல நாட்கள் நடந்தது. சூரபத்மன் பல மாயைகள் செய்தான். ஒரு நேரம் மலையானான், ஒரு நேரம் மரமாக மாறினான். ஆனால் முருகன் அஞ்சவில்லை. கடைசியில் சூரபத்மன் பெரிய மரமாக மாறினான். அப்போது முருகன் தனது வேலை கொண்டு அந்த மரத்தை 2 துண்டாக வெட்டினார். ஒரு பகுதி மயில் ஆனது, மற்றொரு பகுதி சேவல் ஆனது. அசுரன் தனது தவறு புரிந்து முருகனிடம் மன்னிப்பு கேட்டான். முருகன் கருணை கொண்டு அவனை மன்னித்தார். அந்த மயிலை தனது வாகனமாக எடுத்தார். அதன் பிறகு உலகத்தில் அமைதி திரும்பியது. கிளாப்பர் போர்டு எண்டிங். இந்த கதையின் அர்த்தம் என்னவென்றால், தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நல்ல மனசும் தைரியமும் இருந்தால் அது வெல்லும். நாம் எல்லோரும் லார்ட் முருகன் பெருமானை நினைத்து ஓம் சரவணபவா என்று சொல்லலாம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.